சென்னையில் 2567 கோடி ரூபாய் செலவில் புதைவட மின்கம்பிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதியைச் சேர்ந்த சந்திரா என்பவர் அருந்து கிடந்த மின்கம்பி தாக்கி உயிரிழந்த சம்பவத்தை சட்டப்பேரவையில் நேற்று கவன ஈர்ப்பு தீர்மானமாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் வர்தா புயலின் போது பழுதடைந்த மின்கம்பங்கள் உடனடியாக மாற்றப்பட்டு விட்டதாகவும், கொளத்தூர் தொகுதி பூம்புகார் நகரில் எதிர்பாராத விதமாக மின்கம்பி அருந்து விழுந்ததால் மின்சாரம் தாக்கி சந்திரா என்பவர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். கொளத்தூர் உட்பட சென்னை மாநகராட்சியில் மின் விபத்துகளை தடுக்க மேலே செல்லும் மின்கம்பிகளுக்கு மாற்றாக புதைவட கம்பிகள் அமைக்க 2567 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார்.